மேம் எனக்கு இது எல்லாமே பண்ண முடியாது மேம். ஒரு 5 குட்டி திங்ஸ் சொன்னீங்கன்னா அதுல என்ன PCOS ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் என்னால ரியலைஸ் பண்ண முடியும் மேம். ஓகே, ஸோ நம்பர் 1, எவ்ரி மீல்ல வந்து ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கோ. ஸோ நீ இப்போ ஹாஸ்டல்ல இருக்கனா கண்டிப்பா நீ வந்து பாயில்ட் எக் நீ பண்ணி சாப்பிடலாம். ஸோ உன்னோட எவ்ரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர்ல வந்து ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணிக்கோ. இது கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். நம்பர் 1 ஹேபிட். செகண்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தனா, நீ வந்து அதே மாதிரி எவ்ரி மீல்ல வந்து நீ ப்ரோட்டீன் சேர்த்துக்கிற மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸும் நீ சேர்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நீ பட்டர் மில்க் வந்து நம்மளுக்கு 3 liters ஆஃப் ஹைட்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? எவ்ரிடே 3 liters ஆகுது நீ வாட்டர் எடுத்துக்கணும். ஸோ என்னால் வாட்டர் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன்னா இந்த ஹைட்ரேஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீ பட்டர் மில்க் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் கண்டிப்பா நீ ஹாஸ்டல்ல இருக்கும் போது பண்ண முடியும். ஸோ 2 ஹேபிட் சொல்லிட்டேன். 3வது ஹேபிட், கண்டிப்பா நீ ஒரு 5 to 10 minutes ஒரு காம் பிரீத்திங், பாக்ஸ் பிரீத்திங் மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இந்த கார்டிசால் லெவல்ஸை நீங்க கம்மி பண்ணும். PCOSல வந்து உனக்கு கார்டிசால் லெவல்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ்ட் ஆகும் ஸ்ட்ரெஸ்னால. ஸோ இதை நீ வந்து ஈஸியா நீ ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி நீ ஸ்க்ரால் பண்ணிட்டு ரொம்ப லேட் நைட்ஸ் தூங்குறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நீ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து தூங்குறது வந்து 11 o'clock மாதிரி மேக்ஸிமம். யூஸ்வலி ஒரு 10 to 10:30 தூங்கிடு. இல்ல டு த மேக்ஸிமம்னா 11 PM நீ தூங்கிடணும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து பார்த்தனா மினிமம் நம்மளுக்கு ஒரு 6 to 7 hours ஆகுது இருக்கணும், அன்இன்டரப்டட் ஸ்லீப். ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் வந்து நீ ரெகுலரா நீ வந்து பண்ணும்போது அப்படியே உன்னோட PCOS வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ எவ்ரி மீல் ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஹைட்ரேஷன், நீ காமா வந்து நீ நல்லா ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி எவ்ரி மீல்க்கு அப்புறம் ஒரு 10 to 15 minutes நீ வந்து வாக்கிங் ஹேபிட்டை வந்து நீ வச்சுக்கோ. இல்லை என்னால் வாக்கிங் பண்ண முடியாது மேம் அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்டலில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நீ வந்து ஃப்ளோர்ஸில் வந்து ஏறி இறங்கணும். அந்த மாதிரி நீ வந்து ஒரு 5 to 10 minutes அது நீ பண்ணணும். ஸோ இது எல்லாமே பண்ணனா உன்னுடைய PCOS வந்து சிம்டம்ஸ் ரிவர்ஸ் ஆகும், உன்னுடைய ஹார்மோன் பேலன்ஸ் வந்து செட்டில் ஆகும். ஸோ இந்த 5 விஷயம் ரொம்ப சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான். நீ ரெகுலரா நீ பண்ணும்போது கண்டிப்பா உன்னுடைய PCOS சிம்டம்ஸ் எல்லாமே சரியாகும். மேம் இப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா மேம்? ஏதாச்சும் ஒரு 5 கண்டிப்பா சொல்றேன். ஸோ வந்து யூஸ்வலி நீ ஹாஸ்டல்ல இருக்குன்னா நம்மளோட ஹேபிட் என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். இதுதான் நம்ம ரொம்ப காமனா பண்ணுவோம். கண்டிப்பா அதை மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா உன்னுடைய கிரேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உன்னுடைய சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம டீ, பிஸ்கெட்ஸ் இதை மட்டுமே தான் ஹாஸ்டல்ல சாப்பிட்டுட்டே இருப்போம். இதை மாதிரி உன்னோட ஃபுல் மீலுமே இந்த மாதிரி இதை வச்சுட்டே நம்ம இருக்கக்கூடாது. ஸோ உன்னோட ஃபுல் டே பிளான்ல வந்து ஒரு டைம் நீ எடுத்துக்கலாம் டீ, பட் எவ்ரி டைம் நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு, ஸ்நாக்ஸுக்குன்னு இந்த டீ அண்ட் பிஸ்கெட்ஸை ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்க்ரோலிங், ரொம்ப நிறைய பேர் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம், ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளுக்கு எப்போ டைம் வந்து 2 o'clock ஆகுது, மிட் நைட்ல 3 o'clock ஆகுது, எப்போ நம்ம தூங்க போறோம்னே தெரியல. ஸோ இந்த ஹேபிட்டை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொலாங் சிட்டிங், நம்ம வந்து உட்காந்துட்டே தான் இருப்போம். உட்காந்துட்டு எதர் நம்ம வந்து மொபைல்ஸ் பார்த்துட்டே இருப்போம், இல்லை எந்த ஒர்க்காக இருந்தாலும் நம்ம உட்காந்துட்டே இருக்கோம், 0 மூமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்டுமே நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளுக்கு கார்டிசாலில் இன்க்ரீஸ் பண்ணும், இன்சுலின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், PCOS சிம்டம்ஸை வர்சன் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி ஈஸியாக நம்ம வரலாங்கிறத நீங்கள் பண்ணணும். யூஸ்வலி மெடிடேஷன் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, பாக்ஸ் ப்ரீத்திங் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரீத்திங் ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே போதும், இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த 5 ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும், எந்தெந்த 5 ஹேபிட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் எது பண்ணால் நம்மளுடைய PCOS ஷிஃப்ட் பண்ணும், நம்மளோட PCOS ரிவர்ஸ் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.